ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான கடலை குழம்பு. ஒரு அருமையான குழம்பு ரெசிபிங்க இது. நல்ல வீடே மணக்கிற கமகமன்னு வாசனையோட ஒரு பர்ஃபெக்டான குழம்பு இது. நல்ல ஹெல்த்தியான கருப்பு கொண்டக்கடலை சேர்த்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி சேர்த்து இந்த குழம்பு செய்கிறோம். வாசனையும் டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்குங்க. இந்த குழம்பு என்ன ஸ்பெஷல்னால், நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இந்த கடலை குழம்பு வச்சுட்டா டிஃபனுக்கும் யூஸ் ஆகும், மத்தியானம் லஞ்சுக்கும் நம்ம கலந்து சாப்பிடலாம். அதாவது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு செட் ஆகும். சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. ஒரு அருமையான ரெசிபி, மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இது பர்ஃபெக்டாக செஞ்சு அசத்திடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 250 கிராம் அளவுக்கு கடலை எடுத்துருக்குறேங்க. கருப்பு கொண்ட கடலை, ஸ்ப்ரவுட்டட் பிளாக் சனா தால், அதாவது முளை விட்ட கருப்பு கொண்ட கடலை எடுத்துருக்கிறேன். கடலையை ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஊறின கடலையை வடித்தட்டில் போட்டு மேலே ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டா காலையில் எடுத்து பார்த்தா இப்படி முளை விட்டு வந்திருக்கும். அதை நம்ம சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கடலையில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அது கூட நல்ல அந்த ஃபைபர் சத்தும் சேர்ந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அடிக்கடி இந்த கருப்பு கொண்ட கடலை நம்ம சமைச்சு சாப்பிடணும். அது இந்த மாதிரி எல்லாம் குழம்பு வச்சா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கடலையை குக்கரில் சேர்த்து விட்டு நல்லா தண்ணி விட்டு 2 தடவை கழுவியாச்சுங்க. இப்போ கடலை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கிறேன். ஒரு 2 கப்புக்கு மேலே தண்ணி விட்டுருக்கேன். அதாவது கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ குக்கர் ஸ்டவ்வில் வச்சு விட்டு குக்கர் மூடியை டைட்டாக போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கடலை பர்ஃபெக்டாக வெந்துடும். கடலை நல்லா வெந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர அந்த டைம் கேப்புக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே ஒரு 3 துண்டு பட்டை, சினமன் ஸ்டிக்ஸ், கூடவே 3 கிராம்பு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கரிஞ்சிடாமல் பொறுமையாக வறுத்து விடுங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, கூடவே ஒரு சின்ன பீஸ் கல்பாசி. இது நல்ல வாசனை கொடுக்கும். ஸ்பைசஸ் எல்லாம் லைட்டாக பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு 6 பல் பூண்டு, 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா தோல்சி விட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 20 to 25 சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். சின்ன வெங்காயம் சேர்த்து குழம்பு வதக்கி நம்ம அரைச்சி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கண்டிப்பாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கரிஞ்சிடாமல் நம்ம வதக்கி எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துருவோம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விடுவோங்க. தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும். பாருங்கள், தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துருவோம். நான் இங்கே தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கப் அளவுக்கு துருவன தேங்காய்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்த்தும் ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, கொரியாண்டா பவுடர். இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டுமே வறுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த பேனோட சூட்டுக்கே அந்த மசாலா பொடியெல்லாம் நல்லா வறுபட்டுரும். இப்போ வதக்கின பொருளெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். இப்போ வதக்கின மசாலா பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி. இங்கே கடலையும் வெந்து ரெடியாக இருக்குங்க. குக்கர் விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷரில் போயாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், பர்ஃபெக்டாக கடலை வெந்திருக்கு. இப்போ இந்த வெந்த கடலையை இந்த தண்ணியோட வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு
நம்ம இந்த குக்கர்லேயே குழம்ப தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருவோம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா விழுதை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற கடலையை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். அந்த தண்ணியோடவே சேர்த்து விடுங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இதில் இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்கும்போது வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். குழம்பு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கரில் இப்போ மூடி போட்டு விசில் விட்டு வைக்க போகிறோம். ஸோ தண்ணி பெருசாக சுண்டி வராது. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கடலை வெந்துருச்சு. இப்போ மசாலாவோடு சேர்ந்து வெந்து கொதிச்சு வரணும். ஸோ குக்கர் மூடியை போட்டு விட்டு ஒரே ஒரு விசிலுக்கு மட்டுமே வேக வைக்கணும். ஸ்டவ் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு விசில் வந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான கடலை குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்ல கறிக்குழம்பு போல் வாசனையாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மசாலா அரைச்சி விட்டு குழம்பை தாளித்து விட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாசனையும் டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, டிஃபனோடவும் ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. ஸோ இந்த குழம்பு நம்ம காலையிலே வச்சுட்டா டிஃபனோடவும் சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் லஞ்சுக்கு சாதத்துலேயும் கலந்துக்கலாம். டக்குன்னு நம்மளுக்கு வேலையாக்குங்க. இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபியும் கூடங்க. கடலையை வேக போட்டுட்டு மசாலா வதக்கி அரைச்சி குழம்பு தாளித்து விட்டால் வேலை முடிஞ்சிடும். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.